Damn it. அவன் நிச்சயமா பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் நந்தினி. அவ படிச்ச படிப்புக்கும் நம்ம கம்பெனில பாக்குற வேலைக்கும் சம்பந்தமே இல்ல நந்தினி. அவ நிஜமாவே அவ ஃபாரின்ல MBA பண்ணாலான்னு எனக்கு சத்தியமா டவுட்டாவே இருக்கு. அதுவும் கோல்டு மெடலிஸ்டா. கம்பெனில அது எப்படி ஒரு சிஇஓவால அது எப்படி ஒரு கம்பெனி டேட்டாவை மாத்தி சொல்ல முடியும்? அட்மினிஸ்ட்ரேஷன்ல யாராவது போய் சொல்லுவாங்களா? ஐயோ, இதெல்லாம் நம்பவே முடியல என்னால. அவளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம். நந்தினி வாட் ஹேப்பன்? என்னாச்சு? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நந்தினி என்ன தாய்க்குளம் பேசின பேச்சுக்கா கண் கலங்கிட்டு இருக்க? ஐயா, அவங்க இப்ப பேசுறதெல்லாம் புதுசா உனக்கு? என்ன நந்தினி இது? எப்பவுமே காய்ச்சி மூச்சு தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு போய் நீ இப்படி ஃபீல் பண்ணலாமா? நந்தினி, நீ அழாத ப்ளீஸ். எனக்கு கஷ்டமா இருக்கு. என் செல்லம் இல்ல இது இது ஒரு மேட்டரே கிடையாது நந்தினி. See, I know நந்தினி. இது நிச்சயமா ஒரு பெரிய கிரைசிஸ் தான். இதுக்கெல்லாம் நீ போட்டு மனசை குழப்பிக்காத. See, நான் எதுக்கு இருக்கேன்? நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன்ல. டோன்ட் வரி ப்ளீஸ். இந்த கம்பெனியை டாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வையும் ரத்தமும் சிந்தி உருவாக்கின கம்பெனி இது. அது நாசமா போகிறதுக்கு நான் விடுவேனா? ஒண்ணு தான் நான் இப்ப செய்ய வேண்டியது. ஓகேவா? கம்பெனியா இருக்கணும், வீடா இருக்கணும். அது நடந்தாலே இங்க இருக்கிற பாதி பிரச்சனை சரியாயிடும் நந்தினி. ஓகே? சி நந்தினி, நீ இவ்ளோ தூரம் எஃபெக்ட் ஆயிருப்பன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. என்ன தாய்க்குலத்தோட பேச்சு ரொம்ப ஹர்ட் ஆகுதா நந்தினி? டேக் இட் ஈஸி நந்தினி, கவலைப்படாத. நான் சீக்கிரமே இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் நந்தினி. முதல்ல இந்த வீட்டில் வச்சு கூத்தடிக்கிறாங்கல்ல, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், கேம்ப் ஆஃபீஸு, இந்த மாதிரி மீட்டிங்ஸு, முதல்ல இதெல்லாம் தான் ஒழிச்சு கட்டணும். இதை பாரு, கம்பெனி மறுபடியும் ஆஃபீஸில் தான் நடக்கணும். அதை நான் செஞ்சு காட்டுவேன். ஓகேவா?